அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஃப் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா அண்ட் எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் சைன் தீட்டா, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் cos cube theta equal to sin theta cos theta ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த x அப்படியே வச்சுக்கலாம். sin cube thetaவை sin theta into sin square thetaன்னு எழுதலாமா? ப்ளஸ் ஸோ அதே போல் y அப்படியே வச்சுக்கிறோம். cos cube thetaவை cos theta into cos square thetaன்னு எழுதிக்கலாமா? equal to sin theta cos theta. ஓகே, இப்போ எக்ஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக ஒய் காஸ் தீட்டான்னு எழுதலாம், ஒய் காஸ் தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக ஒய் காஸ் தீட்டான்னும் இங்கே ஒய் காஸ் தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் சைன் தீட்டாவும் எழுதிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும், இங்கேயும் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போது இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சைன் தீட்டா காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். இது அப்படியே கேன்சல் ஆகிடுதா? இங்கே சைன் கேன்சல் ஆகுது, காசில் ஒரு காசு மட்டும் கேன்சல் ஆகுது. அதே போல் சைனில் ஒரு சைன் கேன்சல் ஆகிட்டு காசு கேன்சல் ஆகிடுது. நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், ஒய் சைன் தீட்டான்னு கிடைக்குது. ப்ளஸ் எக்ஸ் காஸ் தீட்டா, இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொஷின்லேயே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் சைன் தீட்டா ஒய் காஸ் தீட்டா. இது எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் சைன் தீட்டா, இந்த ஒய் காஸ் தீட்டா இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய் காஸ் தீட்டான்னு ஆகும், ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஒய் நான் ஒரு ஸ்டெப் அப்படியே விட்டுடுறேன், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க, ப்ளஸ் இது ஹோல் ஸ்கொயர் போடுங்க. இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் அதாவது ஒய் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, சாரி எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab வரும். 2 இன்ட்டு y இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு ஒய் எப்படி வேணால் எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே போல் இங்கேயும் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் அப்ளை பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சரி எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, நான் எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எழுதிக்கிறேன். அடுத்து பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஒய் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதை இங்கே எழுதிக்கலாம், மைனஸ் 2xy சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது வந்து எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கே 0 ஸ்கொயர் பண்ணால் 0, அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது 2 கேன்சல் ஆகிடுதா? இந்த ரெண்டுத்துலேயும் இங்கே ப்ளஸ், இந்த ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு வந்துடும். நல்லா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கும்போது அதே சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே ஆர்ஹெச்எஸ் 1ன்னு வரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது 1 மார்க்லையும் கேட்குறாங்க. அப்போது இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, தேங்க்யூ.